நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒரு நற்செய்தி. அருண் ஐபிஎஸ் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து போலீஸ் அகாடமிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது பெரும்பாலான மக்களும் எதிர்பார்த்தது, நானும் எதிர்பார்த்தது. அவரு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து மாற்றப்படணும்னு. இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துருச்சு. இனிமேதான் இருக்கு அடுத்தடுத்து கேஸுகள்னு எதிர்பார்க்கிறோம். பல மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச ஒரு கூட்டத்தை நிச்சயமா இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு அது எல்லாமே அரசாங்கத்துக்கு வரணும், மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா திட்டத்துக்கு அது பயன்பட மாறணும்ன்றதுதான் சாமானியனாகிய என்னோட கோரிக்கையும். அடுத்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல திமுக தற்குறிகள், அவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லலாம். இவ்வளவு நாள் நானே தற்குறின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் இப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா தயவு செஞ்சு திட்டுங்க, அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம போடுங்க. படிச்சு முடிக்க 2 மணி நேரம் ஆகுது. ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சு அது என்னன்னு புரிஞ்சு அதெல்லாம் அதான் திமுக அரசாங்க காலகட்டத்துல திமுகவுக்கு முட்டு கொடுக்குற நீங்க படிச்சது லட்சணம் இந்த லட்சணம் தான். இந்த லட்சணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்க உங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனைன்ட்டு ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சு முடிச்சு அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஐயோப்பா. அடுத்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல திமுக தற்குறி மட்டும் இல்ல, பூனைக்குட்டியும் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியும். ஆனா இந்த பூனைக்குட்டிங்க ஓரளவுக்கு தமிழ் நல்லா போட்டுரும். ஏன்னா பூனைக்குட்டிகளோட கொள்கையே தமிழ்ன்றதால தமிழ் நல்லா போட்டுரும். அதுல பூனைக்குட்டிங்கிட்ட இருந்து அந்த பிரச்சனை இருக்காது. ஆனா இந்த திமுக தற்குறிங்க தான் தமிழ் எழுத தெரியாது, இங்கிலீஷும் ஒழுங்கா எழுத தெரியாது. ஆனா நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல ஏன் இப்ப நான் தற்கூறின்னு சொல்றேன்னா, நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, தமிழ்நாட்டுல அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு கட்சியை அப்பவும் நான் ஆதரிப்பேன். எங்க தாத்தா உதயசூரியன் போட்டாரு, எங்க அப்பா உதயசூரியன் போட்டாரு, நானும் உதயசூரியன் தான் போடுவேன். எங்க தாத்தா ரெட்டலைக்கு போட்டாரு, எங்க அப்பா ரெட்டலைக்கு போட்டாரு, நானும் ரெட்டலைக்கு தான் போடுவேன்ற சிந்தனை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் தற்குறி. தற்குறித்தனம் அதுதான். புரியுதா? திமுக தற்குறி. நான் பொதுவா இருக்கிற திமுக ஆட்களை சொல்லல, அதை நான் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா திமுகலையும் தற்குறி இருக்காங்கிறத அந்த திமுக இன்னும் ஒத்துக்கணும். இந்த மாதிரி என் கமெண்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒத்துப்பீங்க நிறைய பேரு. அதாவது தமிழ்லயே தப்பா, ஒரு டங்கிலீஷ்ல தப்பா இருந்தா கூட சரி அப்படின்ற மாதிரி கடந்து போலாம். தமிழ்ல தப்பா அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, இதை படிச்சு முடிச்சுன்னா உனக்கு வேற லெவல் மைண்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க எனக்கு அவங்க.